சென்னையில 2 ஆறு ஈசிஆர் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸுங்கிறது தான் அவங்களுடைய தாரக மந்திரம். இந்த மண்ணின் மக்களுக்கு தான் இந்த மண் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுறாரு. ஆனால் அது கமலா ஹாரிஸ்க்கு எதிராக வைக்கப்பட்ட முழக்கம் கிடையாது. கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு முழக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை ட்ரம்ப் அறுவடை பண்றாரு அரசியல். அவர்களுக்கு போட்டியா சீனர்களும் இந்தியர்களும் உள்ள இறங்கும் பொழுது எல்லா விதமான வேலை வாய்ப்பும் இவங்களுக்கு போயிருது. அடிப்படையில ஒரு பர்கர் கடையில பாத்தீங்கன்னா இந்தியர்கள் இருக்காங்க, சீனாக்காரங்க இருக்காங்க. அதே போல ஒரு ஐடி கம்பெனியோட முதலாளிகளுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இந்தியர்கள் இருக்காங்க. அமெரிக்கால எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டராவது நிச்சயம் தமிழராக இந்தியராக இருப்பார். இங்க இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸும் அங்க வேலையில போய் அங்க போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது இவங்க செட்டில் வேற ஆக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அச்சத்தை கொடுக்கும். இப்ப என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இப்படிதானே ஒருத்தனை கொண்டுட்டு வந்தோம், நம்ம இப்படிதானே கொன்னோம், இப்ப நம்மளை கொல்றதுக்கு இந்த மாதிரி வராங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அமெரிக்கால போய் நீங்க இறங்குனீங்க அப்படின்னா வெள்ளக்காரங்களை பாக்குறது வேற ஆயிடுச்சு போல. நிறைய பேர் புலம்புறாங்க. இதுதான் ட்ரம்ப் அட்ரஸ் பண்றாரு. அதுதான் குடியுரிமை கொடுக்கறத ஸ்ட்ரிக்ட். ஏன்னா குடியுரிமைன்னா சிம்பிளா நீங்க பாருங்க, ஒன்ஸ் ஒரு இந்தியரோ ஒரு சீனரோ வந்து குடியுரிமை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்து குழந்தைகள் பெற்றுக் கொள்றாங்க. அந்த குழந்தைகளும் வந்து குடியுரிமை பெறும். இப்போ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அவங்க அந்த மண்ணிலேயே வாழ போறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்குது, இவங்க இதுல இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு வெள்ளக்காரி ஒரு வீடியோ போடுது இன்ஸ்டாகிராம்ல. இதுவே அவங்களுக்கு வெறுப்பாகுதுன்னா அவன் உளவியல் என்னவாகும் பார்த்துக்கோங்க. இந்த வெறுப்புணர்வு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே வருது. அவன் வருகிறான், வேலை பார்க்கிறான், இந்த மண்ணின் மைந்தன் ஆகிறான் அப்படின்னா எனக்கு பிரச்சனையா போயிடுது. ஏன்னா அவன் என்னதான் இருந்தாலும் அவன் தமிழன் ஆயிர போறது, அவன் ஹிந்திக்காரனா தான் இருக்க போறான். அப்ப ஹிந்திக்காரங்க உள்ள வந்து செட்டில் ஆக என்னோட அரசியல் என்ன ஆகும்? அவன் ஜெய் ஸ்ரீராம்னு போயிடுவான்ல, அவன் ஓம் முருகான்னு சொல்ல போறது முடிஞ்சு போச்சு விஷயம். என்னைக்கு வேணாலும் அது ட்ரிகர் ஆகலாம், என்னைக்கு வேணாலும் ஒரு கலவரம் ஆகலாம், என்னைக்கு வேணாலும் அது ஒரு ஜெனோசைடா கூட மாறலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்தியர்கள் சீனர்கள் அவன் நாட்டுல வாழுங்க. நோக்கம் என்னன்னா, இங்க மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் இருக்கணும். அதாவது ஆல்ரெடி கிரீன் கார்டு பெற்றிருக்கவங்களும் கூட திரும்ப பெறணும். அவங்களோட குழந்தைகள் பிறக்கிறது மூலியமா இந்த கிரீன் கார்டை பெறாங்க பாத்தீங்களா, அது இருக்கக்கூடாதுன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க ஒருவேளை டெலிவரி தள்ளி இருந்தா கூட முன்கூட்டியே சிசேரியன் பண்ணி பேபி எடுக்கிறாங்கிற செய்திகளும் நம்ம சமூக வலைதளங்கள் நிறைய பாக்குறோம். அப்ப புரியுதா யார் ரொம்ப ஆபத்தானவர்கள்னு? இப்ப அமெரிக்கர்கள் பண்றது தப்பே இல்லைன்னு தோணுதா? அட் த எண்ட் அங்க இனவாதத்துல போய் தான் நிக்கும். அது இந்தியர்கள் வரட்டும், இது இருக்கட்டும், இனவாதத்துல போய் தான் நிக்கும். அமெரிக்கா அதிபர் தேர்தல் முடிஞ்சு அங்க பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இயற்கை சீற்றங்கள், காட்டு தீ தொடங்கி பணியில் வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் எடுக்கிற கொள்கை நிலைப்பாடு, அரசுடைய நிலைப்பாடுகள் ஒரு பெரிய உலக அளவுல பேசுபொருள் இருக்கு. பல நாடுகள் அதை அச்சத்துல தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல அந்த ஆண் பெண் அந்த இவங்க தான் இருக்கணும், இனிமேல் தேர்ட் ஜெண்டர் கிடையாதுங்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு இறுதியா வந்து உள்ள இமிகிரன்ஸை வந்து வெளியே தள்ளுற வரைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ட்ரம்போட இந்த நடவடிக்கைகள்லாம் முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதில் வந்து வரவேற்கத்தக்க விஷயங்கள் நிறையா இருக்குது. இரண்டாவது வந்து அமெரிக்காவில் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்காக ட்ரம்ப் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து கருத்தியல் 100% சரியா தப்பா அப்படின்னு விவாதிச்சிங்கன்னா அதில் நிறைய குறைபாடுகளும் இருக்க தான் செய்யுது. இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸுங்கிறது தான் அவங்களுடைய தாரக மந்திரம். அதாவது அவங்க இப்போ யார் அமெரிக்கர்ஸ் அப்படின்னு அமெரிக்கர்கள்னு அவங்க வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நாடு சுதந்திரம் அடையும் பொழுது அந்த நாட்டில் இருந்த மக்களும் அவர்கள் குடும்பமும் அந்த குடும்பத்தின் மூலமாக பிறந்தவர்களும் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஓகே, அவங்க தான் அமெரிக்கர்கள்னு அவங்க சொல்றது. அதாவது என்னன்னா, அமெரிக்க விடுதலை பெற்றுச்சு பார்த்தீங்களா, அதாவது அது ஒரு காமெடி தான். அது எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேருந்தே இவங்க விடுதலை பெற்றாங்க. இவங்க பிரிட்டிஷ்ல இருந்தும் ஐரோப்பாவில் ஸ்பானிஷ்ல இருந்தால் அங்கே அமெரிக்காவில் வந்து குடியாறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய இதுக்கு கீழே நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு வந்து சுரண்டுறாங்க. இவங்க தான் வந்து அங்கே வந்து இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு, செவ்விந்தியர்கள் எல்லாம் அழிச்சிட்டு, அங்கே சிவிலைசேஷன் மாதிரி, அதாவது காலனைசேஷனை உருவாக்கி அதன் மூலமாக நாடுகள் ஊர்கள்லாம் உருவாக்கி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது. இதில் அவங்க இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷனை கொண்டு வரதா, அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி தாங்க நான் சொல்கிறேன். அங்கே இருந்த மண்ணின் மைந்தர்களை அழிச்சிட்டு தான், அது அவங்க சும்மா கொண்டு வரல. அங்கே யாரும் இல்லாமல் கிடையாது. அங்கே முன்னாடி சிவிலைசேஷன் இல்லாமல் இல்லை, இருந்த சிவிலைசேஷனை அழிச்சிடுறாங்க. போய் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்கிறாங்க. முழுக்க ஜெனோசைடு. அந்த ஜெனோசைடில் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான செவ்விந்தியர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொஞ்சம் கூட கருணை காட்டலை. அவங்களுக்கு எதிராக இவங்க செய்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசணும்னா நமக்கு வந்து ரத்த கண்ணீரே வந்துடும். ஏன்னா லக்கோட்டான்னு ஒரு ட்ரைபு, அந்த லக்கோட்டா மக்களே நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த லக்கோட்டானா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த வெஸ்டர்ன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவுபாய்ஸ்ன்னு காட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக குதிரையில இருந்து சண்டை போடுறதுக்கு செவ்விந்தியர்கள் வருவாங்கள்ல, அவங்க தான் லக்கோட்டாஸ். இந்த லக்கோட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்கிறார்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பிளெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிரேட் கிராஸ்லேண்ட் என்று சொல்லக்கூடிய பெரிய புல்வெளி,
அந்த பெரும் புல்வெளியை வாழ்விடமாக கொண்டவர்கள். அவங்களுடைய அன்றாட உணவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மேய்ச்சலில் இருக்கக்கூடிய பைசன்கிற ஒரு பெரிய வகை காட்டெருமை. அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அந்த பைசன். அந்த பைசனை வேட்டையாடி தான் அவங்க இது பண்ணுவாங்க. அதோடைய தோலை தான் ஆடையை உடுத்துவாங்க. அதோட தோலை வச்சு தான் டென்ட்டே கட்டுவாங்க. அவங்க டென்ட் மாதிரி கட்டுற வீடுகளும் கூட அதோட தோலை வச்சு தான் செய்வாங்க. இதுதான் அவங்களுக்கு உணவு. அவங்களுக்கு விவசாயம்லாம் கிடையாது. அவங்க வேட்டையாடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு பெருங்கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த லக்கோட்டா மக்களை முதல்ல இந்த ஸ்பானிஷ் இன்வேடர்ஸ் உள்ளே போகிறாங்க. அங்கே போனப்ப போயிட்டு இந்த ஐரோப்பியர்கள் போய் காலனைசேஷன்லாம் பண்ணுறாங்க. அங்கே போய் பிரச்சனைலாம் நடக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் அவங்க ஐரோப்பியர்கள் இல்லை அமெரிக்காவில், விட்டுட்டு ஓடிட்டாங்க. இது நிறைய பேர் பேசலை. இந்த செவிந்தியர்கள் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் உள்ளே போய் அங்கே படையெல்லாம் செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கொன்று குமிக்கிறாங்க. அப்புறம் போர் நடக்குது அவங்களுக்குள்ள. ஒரு லெவலுக்கு மேலே வந்து அந்த போர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது இங்கேருந்து சண்டை போட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு 50-60 வருஷம் அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. யாரும் அங்கே செட்டில்டாக இல்லை, விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி விட்டுட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பானிஷ்காரங்களாம் அந்த குதிரை வீரர்கள் தானே, அவங்க குதிரையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இந்த குதிரைகள் எல்லாம் திரும்ப கப்பலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதி இல்லை. அவங்க வரும்போது ஆக்குபை பண்ணும்போது அந்த குதிரைகளை கொண்டு வந்து இங்கெல்லாம் ப்ரீட் பண்ணிட்டு இருந்தவங்க அது அப்போவே ஒரு 100 வருஷம் இருந்திருக்காங்க. அமெரிக்கா பகுதியில் 100 வருஷத்துக்கு அந்த ஆக்குபேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ குதிரையெல்லாம் கொண்டு வந்து அந்த காடுகள் எல்லாம் விட்டுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் போகும்போது அந்த குதிரைகளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போகல. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குதிரைகள்லாம் வந்து இந்த புல்வெளியில் மேய ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒரு பெரிய பிரீடாக காட்டு குதிரைகளாக மாறுறாங்க. இவங்க கொண்டு வந்த குதிரைகள் வளர்ப்பு குதிரைகள் காட்டில் மேய ஆரம்பிச்சு காட்டு குதிரையாக மாறுறாங்க. இந்த செவ்விந்தியர்களுக்கு குதிரையை பார்த்ததே இல்லை இவங்க. ஆனால் இந்த ஐரோப்பியர்கள் குதிரை இயக்கிறத பார்த்துருக்காங்கல்ல, அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குதிரைகளை எப்படி இயக்கிறதுன்னு கற்றுக்குறாங்க. இப்படி கற்றுக்கிறவங்க அந்த குதிரையில் ஏறி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த குதிரையில் என்னைக்கு இவங்க ஏறினாங்களோ அன்னையிலிருந்து ஐரோப்பியர்களால் அவங்களை வீழ்த்த முடியல. புரியுதுங்களா? இந்த வீழ்த்த முடியாத காரணத்தினால தான் இவங்க வந்து முழிக்கவே முடியாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து நடைய கட்டிட்டாங்க. அப்போ என்னன்னா, அமெரிக்கா வந்து இந்த வெள்ளைத்தோல் கொடூரர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. ஆனால் இவங்க இங்கே ஐரோப்பாவில் திரும்ப இந்த பஞ்சம் பொருளாதார சிக்கல்லாம் ஏற்படும் பொழுது அங்கேன்னு வளமான பகுதி, அந்த வளமான பகுதியை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப தங்களோட பலங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு திரும்ப போனாங்க. அப்படி போகும் பொழுது அதுக்கு முன்னாடி போனப்போ வந்து ஒரு அதிகார சண்டையாக நான் இங்கே வாழ்வேன் அங்கே வாழ்வேன் இருந்துச்சு. ஆனால் திரும்ப போகும்போது இனப்படுகொலை மட்டுமே மனதில் வைத்து சென்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய செவ்விந்தியர்கள் அவங்க ஒரு பழமொழி அவங்க ஊரில் இருக்கு, குட் இந்தியன் இஸ் எ டெட் இந்தியன். நம்ம ஊர் இந்தியன்கள் இல்லை, அங்கே இருக்க இந்தியன். குட் இந்தியன் இஸ் எ டெட் இந்தியன். அப்படின்னா என்ன, எல்லா இந்தியர்களும் கொல்லணும்னு, அதாவது எல்லா செவ்விந்தியர்களும் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு சபதம் எடுத்துக்கொண்டு தான் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த போர் ரொம்ப கடுமையாக போகுது. அந்த கடுமையான போரில் ஒரு அளவுக்கு 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் பழங்குடி மக்கள் இவங்க வந்து ஒரு அந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு சிவிலைசேஷனாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வராங்க. இவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, இவங்ககிட்ட மெட்டலர்ஜி இருக்குது, அவங்ககிட்ட அது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க கிட்ட போட்டி போட்டு அவங்களால நிற்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கடைசியில் ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே இவங்க கட்டுப்பாட்டுக்கு வருது. இதில் லக்காட்டாங்கிறது ஒரு ட்ரைபு. அது போக சவுத் அமெரிக்காவில் இருந்த ட்ரைபுகள்லாம் வந்து அதுலேயே 100-150 ட்ரைப் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிமோஸ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எக்ஸ்கிமோனா உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்க? நிறைய பேர் எக்ஸ்கிமோன்னு நம்ம படிச்சிருப்போம், இக்லூன்னு படிச்சிருப்போம். நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது இக்லூலாம் வரைஞ்சிருப்போம். அந்த பனி வீடுகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த பனியிலேயே ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாரோடதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நேட்டிவ் அமெரிக்கன்ஸோடது. அதுக்கும் ஐரோப்பாவுக்கும் சம்மந்தம். ஆனால் நம்மளுடைய தாட் ப்ராசஸில் நம்ம படிக்கும்போது என்ன நினச்சிருப்போம், எக்ஸ்கிமோஸ் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பனியில் வாழ்ந்த மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். எக்ஸ்கிமோஸ்ங்கிறவங்க அமெரிக்கர்கள், அதாவது அந்த மண்ணின் மைந்தர்கள். அவங்க வந்து நேட்டிவ் இந்தியன்ஸ், அவங்களும் அழிஞ்சாங்கங்க. இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப சொற்பளவில் தான் இருக்கிறாங்க, அவங்க கேம்ப்ஸில் இருக்காங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த ஒரு ஜெனோசைடை பண்ணுறாங்க. இதில் அந்த லக்கோட்டாஸ் அழிக்கிறதுக்கு மட்டும் இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்களோட உணவாக இருக்கிறது என்ன, பைசன்ஸு. அப்போ அந்த பைசன்களை உணவாக ஒன்று தானே அவங்க வந்து அவங்க இனம் வாழுது. இவங்களை சண்டை போட்டு ஒழிக்கணும். ஆனால் பைசன்ஸை சண்டை போட்டு ஒழிக்க தேவையில்லை. கூட்டம் கூட்டமாக மேயும்போது துப்பாக்கியில் சுட்டாவே செத்து போயிடும். கரெக்டாக பைசனே எக்ஸ்டிங்க்ட் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் பஃபலோ மாசக்கர். நீங்கள் போய் பாருங்கள், பஃபலோ மாசக்கர்னு நீங்கள் சும்மா நெட்டில் அடித்து பாருங்கள். ஒரு அதாவது அந்த பைசனுடைய எலும்பு கூடுகள் இருக்குல்ல, கொன்று அந்த பைசனுடைய எலும்பு சும்மா கொள்வது, திங்கிறதுக்கோ இதுக்கோலாம் இல்லை, சும்மா கொன்று எரிச்சு விட்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு அந்த மக்களால் அந்த பைசன்கள் இனப்பெருக்கமே அழிஞ்சு போய் ஆட்டோமேட்டிக்காக லக்கோட்டா மக்கள் பட்டினியும் செத்தாங்க.
எவ்வளோ கொடூரம் பண்ணி இந்த அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஏகாதிபத்தியத்தை நிறுவியிருக்காங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இந்த புரிதலோட இப்போ இந்த மண்ணின் மக்களுக்கு தான் இந்த மண் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசுறாரு. ஆனா அது கமலா ஹாரிஸ்க்கு எதிராக வைக்கப்பட்ட முழக்கம் கிடையாது. அது ஒரு இயல்பாவே வைக்கிற பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு பொதுவாகவே கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு முழக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதை ட்ரம்ப் அறுவடை பண்றாரு அரசியல். அவ்வளவுதான். அது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எமிகிரன்ஸால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அமெரிக்கால. உங்களுக்கே தெரியும் அமெரிக்கால என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு. அதில் அவங்க பார்க்கும் பொழுது அங்கே வெள்ளையர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட இளைஞர்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்வுலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களோட கல்ச்சர்லேயே அந்த பொறுப்புணர்வு அந்த அளவுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பொறுப்புணர்வு இல்லாத வெள்ளையர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு போட்டியாக சீனர்களும் இந்தியர்களும் உள்ளே இறங்கும் பொழுது எல்லா விதமான வேலைவாய்ப்பும் இவங்களுக்கு போயிடுது. அடிப்படையில் ஒரு பர்கர் கடையில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் இருக்காங்க, சீனாக்காரங்க இருக்காங்க. அதே போல் ஒரு ஐடி கம்பெனியோட முதலாளிகளுக்கு போனீங்கன்னா அங்கேயும் இந்தியர்கள் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல், நீங்கள் அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராவது நிச்சயம் தமிழராக இந்தியராக இருப்பார். இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸும் அங்கே வேலையில் போய் அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது இவங்க செட்டில் வேற ஆக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு அச்சத்தை கொடுக்கும். இப்போ என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி தானே ஒருத்தனை கொண்டுட்டு வந்தோம், நம்ம இப்படி தானே கொன்னோம், இப்போ நம்மளை கொள்றதுக்கு இந்த மாதிரி வராங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்க மைண்ட் செட் அப்படி தானே ஒர்க் ஆகுது. நம்ம எல்லாரையும் கொன்று நம்ம இந்த இடத்த பிடிச்சோம், அப்போ நம்ம மெஜாரிட்டியாக இருந்தோம், நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருந்துச்சு, நம்மக்கிட்ட அறிவு இருந்துச்சு, அதை பயன்படுத்தி ஒரு பெரிய இனப்படுகொலை செஞ்சோம். இன்றைக்கி நம்மளை விட இவங்க கிட்ட இருக்குது, இவங்க தான் அறிவாளியாக இருக்காங்க, இவங்க தான் பெரிய முதலாளிகளாக வராங்க. அங்கே இன்னொன்று கவனிங்க, இங்கே ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ், இது இன்றைக்கி முழுக்க குஜராத்திஸ் கைக்கு போயிடுச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அது ஒரு சர்வே என்ன சொல்கிறாங்கன்னா, 80% ஆஃப் த ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த ரோட்டில் போகும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாமே கூட இன்றைக்கி குஜராத்தி கட்டுப்பாட்டில் போயிடுச்சு. ஸோ குஜராத்திஸோடைய டாமினேஷன் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி உள்ளே வராங்கன்னு பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணிலாம் வரதில்லை. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோக்கு ஃப்ளைட் பிடிச்சி போகிறாங்க. மெக்சிகோலேருந்து கேனடாலேருந்து போகிறது, அந்த கேனடாலேருந்து அப்படியே உள்ள அமெரிக்காக்குள்ளே போய் அங்கே ஒரு வேலை வாய்ப்பு பண்ணுற மாதிரி ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு அங்கே வேலை செய்கிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் பண்ணிட்டு அப்புறம் இத்தனை வருஷம் நாங்கள் உள்ளே இருக்கேங்கிறதுனால அவங்களுக்கு அந்த க்ரீன் கார்டெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குதுல்ல. ஸோ அந்த ஈஸியாக அது இல்லாமல் போனோமா, ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணோமா, க்ரீன் கார்டு வாங்கினோமா, அப்படி இந்த மாதிரியான ஒரு சூழலும். அப்போ வெள்ளைக்காரி அவங்களுக்கும் அவங்களோட கல்ச்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் க்ரீன் கார்டு வந்துருச்சு இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் வந்து ஏற்பட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கார்டை மையப்படுத்தியே நிறைய பேர் அங்கே உள்ளே போக ஆரம்பித்தாங்க. இது என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் போய் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா அது வந்து வெள்ளைக்காரங்களை பார்க்குறது ரேர் ஆயிடுச்சு போல். நிறைய பேர் புலம்புறாங்க. அமெரிக்காவில் வந்து ஏதோ முக்கியமான இடங்களுக்குலாம் போனீங்கன்னா அங்கே வந்து சீனர்களும் இந்தியர்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் குளோபலைசேஷனில் இதெல்லாம் ரொம்ப சாதாரண தாங்க நான் சொல்கிறேன். குளோபலைசேஷனில் அவனுடைய விஷம் அவனுக்கே போய் நிற்கிது. அந்த குளோபலைசேஷனுக்கு ஒரு விஷம் தான். அந்த விஷம் இன்றைக்கி அவனுக்கு புரிய வருது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த ஊரில் இருக்கவங்கலாம் அழிச்சு இந்த ஊரை உருவாக்கி வச்சா இவனுக்கு வேறு வந்து இப்போ நம்மகிட்ட இருந்து இதை பிடிங்கிட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு அச்ச உணர்வு அந்த வெள்ளையர்களுக்கு வந்துருச்சு. இந்த அச்ச உணர்வோட வெளிப்பாட்டில் நமக்கு அது வேற, நம்ம வேற மாதிரி அதை வெளிப்படுத்துவோம், அவங்க வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. சரி, இப்போ 100 அமெரிக்கர்கள் இருக்கிற இடத்துல ஒரு 4 சீனர்கள், ஒரு 4 இந்தியர்கள் இருக்கிற இடத்துல என்ன சிக்கல்? மீது 80% அமெரிக்கர்கள் தான் நாங்கள் வேலை பார்க்க போறாங்க. அதுல இதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. ரெசிடென்ட் எல்லாம் மாறுறதா உங்களுக்கு பிரச்சனை. வேலை பார்த்துட்டு போயிட்டா பிரச்சனை கிடையாது யாருக்குமே. யாருக்குமே இது பிரச்சனை ஆகாது. ஸோ இதுதான் ட்ரம்ப் அட்ரஸ் பண்றாரு. குடியுரிமை கொடுக்கறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பண்ணணுங்கிறாரு. ஏன்னா குடியுரிமைன்னா சிம்பிளா நீங்க பாருங்க, ஒன்ஸ் ஒரு இந்தியரோ ஒரு சீனரோ வந்து குடியுரிமை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்து குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த குழந்தைகளும் வந்து குடியுரிமை பெறும். இப்போ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அவங்க அந்த மண்ணிலேயே வாழ போகிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, பண்பாடு இருக்குது, இவங்க இதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு வெள்ளைக்காரி ஒரு வீடியோ போடுது இன்ஸ்டாகிராமில். என்ன சொல்லுது அதுன்னா, நைட்டு வந்து இப்போ இந்த டைம் பாருங்கன்னு சொல்லி காட்டுது, ஒரு 3 மணி. ஆனால் என்னால் தூங்க முடியல, நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இவ்வளோ நாய்ஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு கீழே கேமரா எடுத்து காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் வெட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ரோட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் விஷயம் இல்லை. இந்தியாவில் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு இந்தியாவில் விடிய கல்யாணம் நடக்கும். கல்யாண வீட்டில் விடிய மேலதாளம் வாசிப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருந்தாலும் புரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் நாளைக்கு கல்யாணம் நடக்கும்போது இதுதான் நடக்கும். ஸோ அது அந்த ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். அமெரிக்காவில் அவ்வளோ கொண்டாட்டம் கிடையாது சில வெட்டிங். ஆமாம். ஆனால் அமெரிக்காவில் வந்து என்னங்க மேலதாளம்லாம் வாசிக்க மாட்டாங்கங்க. அவங்க மிஞ்சி போனால் ஒரு ட்ரம்ஸ் கொஞ்சோண்டு நேரம் மியூசிக் வாசிப்பாங்க. அதுவும் இன்டோர்ஸில் வாசிப்பாங்க. அவுட்டோரில் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக தோணுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துது. ஒரு சின்ன நிகழ்வு தான் இது.
இதுவே அவங்களுக்கு வெறுப்பாகுதுன்னா அவங்க உளவியல் என்னவாகும்னு பார்த்துக்கோங்க. இந்த வெறுப்புணர்வு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே வருது. இதோடைய சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிரைவர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய இவங்க அவங்களோட சில மிஸ்பிஹேவ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தானே செய்யும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வடக்கத்திக்காரங்க இங்கே வராங்க, இங்கே வடக்கத்திக்காரங்க ஒரு அளவுக்கு அதிகமாக வரும்பொழுது இங்கேயும் சில பிரச்சனைகள் நடக்குதா இல்லையா? வராங்க, வந்து இங்கே ஆளுகள் அடிக்கிறாங்க, இங்கே ஒரு டைம் காவல் அதிகாரிகளே அடித்தாங்க. இதெல்லாம் விஷயமாகும்பொழுது எல்லாருக்கும் யார் மேலே கோவம் வருது? அப்போ நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? இன்னலைன் பர்மிட்டுன்னு கொண்டு வாங்கன்னு சொல்லி இங்கே தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல. காரணம் என்னென்னா, அவன் வரட்டும், வேலை பார்க்கட்டும், போயிட்டானா பிரச்சனை இல்லை. அவன் வருகிறான், வேலை பார்க்கிறான், இந்த மண்ணின் மைந்தன் ஆகிறான் அப்படின்னா எனக்கு பிரச்சனையாக போய் நிற்கும். ஏன்னா அவன் என்னதான் இருந்தாலும் அவன் தமிழன் ஆயிட போகிறது இல்லை, அவன் ஹிந்திக்காரனாக தான் இருக்க போகிறான். அப்போ ஹிந்திக்காரங்க உள்ளே வந்து செட்டில் ஆக என்னோட அரசியல் என்ன ஆகும்? புரியுதுங்களா? என்ன அரசியலாக இருந்தால் என்ன ஆகும்? அவன் ஜெய் ஸ்ரீராம்னு போயிடுவான்ல, அவன் ஓம் முருகான்னு சொல்ல போகிறதில்ல, முடிஞ்சு போச்சு விஷயம். இந்த இது வந்து நமக்கு எப்படி இங்கே அச்சத்தை ஏற்படுத்திக்கிறோம்? வட இந்தியர்களோட வருகை அத்தகைய அச்சத்தை இன்றைக்கி அமெரிக்காவில் ஏற்படுத்தி விட்டது. இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே மக்கள் வந்து அரசாங்க ரீதியாக போராடுறது, ஜனநாயக ரீதியாக போராடுறது, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறது, இப்படி தான் இங்கே போகும். ஏன்னா இங்கே யார் கையிலையும் துப்பாக்கி கிடையாது, யார் கையிலையும் வெப்பன்ஸ் கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் என்றைக்கு வேணாலும் அது ட்ரிகர் ஆகலாம், என்றைக்கு வேணாலும் ஒரு கலவரம் ஆகலாம், என்றைக்கு வேணாலும் அது ஒரு ஜெனோசைடாக கூட மாறலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியர்கள், சீனர்கள் அவன் நாட்டில் வாழுங்க, வேலை பார்க்கறதுக்கு போங்க, முடிஞ்ச வரைக்கும் அங்கே தங்காதீங்க, அங்கேயே நம்ம வாழ்க்கையே அதுதான், அங்கேயே நம்ம குடும்பம் நடத்தணும்லாம் நினைக்காதீங்க. அது நடக்க போகிறது இல்லை, அது உலகத்தில் எங்கேயுமே நடந்ததும் இல்லை. தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டுறதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமானியர்கள் வந்திருக்காங்க. எங்கே ரோமானியர் இருக்கான் இப்போ? இங்கே இந்தியாவுக்குள்ளே வெள்ளைக்காரன் வந்திருந்தாங்க இல்லைங்க, கிட்டத்தட்ட 300 வருஷம் இருந்தாங்க. 300 வருஷம் இருந்த வெள்ளைக்காரன் எங்கெங்க போனா? புரியுதா நான் சொல்கிறது? இது நடக்கும். மண்ணின் மைந்தர்கள் தான் அந்த மண்ணில் நிலை பெற்று இருப்பார்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு பெரிய ஜெனோசைட் நடக்கும். அமெரிக்கர்களுக்கு தேவையில்ல, அவங்க வேலை செய்யறாங்க, கிரீன் கார்டு இருந்தா கூட அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய கடைசி காலமோ இல்ல ஏஜ் ஆனதுக்கு அப்புறமோ இந்தியாவில் வர போறாங்கல்ல. வர முடியாது. எப்படி வர முடியும்? ஒன்ஸ் அங்கே அமெரிக்கன் கிரீன் கார்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்திய குடியுரிமை தூக்கி ஓரம் வச்சுட்டு தான், கிளிச் தூக்கி போட்டுட்டு தான் நீங்கள் வாங்க முடியும். அப்போ எப்படி நீங்கள் வந்து இங்கே திரும்ப வருவீங்க? ஸோ அவங்க அங்கே தான் செட்டில்டாக இருப்பாங்க. இதுதான் இது வந்து ரொம்ப தப்பான ஒரு. அப்போ கமலா ஹாரிஸோட தோல்விக்கும் இந்த ஒரு, ஏன்னா அவங்க வந்து இந்திய வம்சாவளியா இருக்காங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, இந்திய வம்சாவளிங்கிறது மட்டும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளிகள்லாம் அங்கே ஆதரவு பெற்று இருக்கிறாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா, இங்கே மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் இருக்கணும். அவங்கள மண்ணின் மைந்தர்னு சொல்லிக்கிறாங்க. யார் யார் அவங்க சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள், அதுக்கப்புறம் அங்கே இருந்த கருப்பர்கள், அமெரிக்க விடுதலை பெற காலகட்டத்திலேயே ஒரு சில சீனர்கள் இருந்தாங்க, அந்த குடும்பங்கள், இவ்வளோதான். இவங்க தான் வந்து அமெரிக்கர்கள். அப்புறம் செவிந்திய மக்கள், இவங்கெல்லாம் இந்த மண்ணின் மைந்தர்கள். இது போக வெளியில் வரவங்கெல்லாம் இந்த மண்ணுக்கு உரியவங்க கிடையாது, அவங்களுடைய கிரீன் கார்டை திரும்ப பெறணுங்கிற அளவுக்கே ட்ரம்ப்லாம் பேசியிருக்காப்புல. அதாவது ஆல்ரெடி கிரீன் கார்டு பெற்றிருக்கவங்களும் கூட திரும்ப பெறணும், அவங்களோட குழந்தைகள் பிறக்கிறது மூலியமா இந்த கிரீன் கார்டை பெறாங்க பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாதுன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு. ஸோ இனிமே புதிதா பிறக்கிற குழந்தைக்கு கிரீன் கார்டு தொடர்பான விஷயங்கள்ல ஒரு ஹோல்டு இருக்கிறதுனால அவங்க ஒருவேளை டெலிவரி டேட் தள்ளி இருந்தா கூட முன்கூட்டியே சிசேரியன் பண்ணி பேபி எடுக்கிறாங்கிற செய்திகளும் நம்ம சமூக வலைதளங்கள் நிறைய பாக்குறோம். நம்ம புரியுதா யார் ரொம்ப ஆபத்தானவர்கள்னு? இப்ப அமெரிக்கர்கள் பண்றது தப்பே இல்லைன்னு தோணுதா? புரியுதா நான் சொல்றது? ஆனா நான் என்ன சொல்றேன், அப்பெல்லாம் சிசேரியன்லாம் வந்து குழந்தைய பெத்தெடுத்து அங்க நீங்க வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா அவர் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாரு, அதுவே தப்புங்கிறேன். நீங்க அங்க குழந்தை வேகமா பெத்தெடுத்துட்டா நமக்கு வந்து நாளைக்கு ஒரு கலவரம் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க நல்லவரா இருக்கலாம், நீங்க அமெரிக்காக்கே சால்ரா அடிக்கிறவரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நாளைக்கு ஒரு கலவரம் வந்து என்ன பண்ணுவீங்க? ஓடி தான் வரணும், தாய் நாட்டுக்கு தான் வரணும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அங்கே சம்பாதிக்கிறது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருங்க, அங்கேருந்து கிளம்பி வந்துருங்க. ஆனால் ட்ரம்ப்போட இந்த நிலைப்பாடு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து, ஐடி கம்பெனில இருந்து, ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ்னு எல்லா இடங்கள்லையும் சீனர்கள், இந்தியர்கள்லாம் இவ்வளோ அவங்க எஃபெக்டிவாக, நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸில் நிறைய இடங்களில் இந்தியர்கள் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்போது அது அங்கே சம்பாதிச்சா அமெரிக்காவுக்கு டேக்ஸ் கட்டி அமெரிக்கா தான் இதாகிறாங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்காம அவர் ஏன் இந்த இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போய் அமெரிக்கர்களுக்கேங்கிற இடத்துக்கு ஏன் நகர்த்துறாரு? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்குறேன், டேக்ஸ் கட்டுறாங்க தானே, அவங்க வந்து அதை அப்படி பார்க்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அங்கே இப்போ இந்தியர்கள்லாம் வந்து இப்போ நாளைக்கு ஒரு இந்தியன் வரும்பொழுது இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஒரு அமெரிக்கனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்தியனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கும்? அமெரிக்கா இஸ் ஃபார் ஆளுங்கிற இடத்துல இருக்குமா, இல்லை வெள்ளையர்களுக்கு சுப்ரமேசியை கொடுக்குற இடத்துல இருக்குமா? இருக்க போகிறது இல்லை. ஸோ இது வந்து என்னன்னா, அங்கே அட் த எண்ட் அங்கே இனவாதத்தில் போய் தான் நிற்கும். அது இந்தியர்கள் வரட்டும், இது இருக்கட்டும், இனவாதத்தில் போய் தான் நிற்கும். அதனால சொல்கிறேன், வேற ஒரு இடத்துல நம்ம போயிருக்கோம் அப்படின்னா அந்த மண் நமக்கு சொந்தமானதாக இல்லை என்றால் அங்கே ஒரு பிரச்சனை உருவாகும் பொழுது நிச்சயம் விரட்டி விடப்படுவீர்கள். இது எதுக்கு நான் எதனால் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, தமிழர்களுக்கு நிறைய இடத்துல நடந்திருக்குல்ல, நிறைய இடத்துல நடந்திருக்கு.
அது மீறி அவங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணின் மைந்தர்களோட தயவில் தான் நம்ம இருக்க முடியும். இப்போ சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து தமிழர்கள் அதெல்லாம் முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு நாட்டை உருவாக்கிக்கிட்டாங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். மலேசியாவில் கலவரம் வந்துச்சு. ஆனால் அந்த கலவரத்தை சமாளிக்கிறதுக்கு அங்கே அன்னைக்கு இருந்த தமிழ் தலைவர்கள்லாம் வந்து மலாய் இனத்தவர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நாங்கள் இருப்போங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தனால அது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிருச்சு. தனிநாடு கோரிக்கையெல்லாம் வைக்க மாட்டோம், பினாங் மாநிலம் இதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க தமிழர்கள். நோ இஷ்யூஸாக போயிடுச்சு. இன்றைக்கி மலாய்க்காரங்களோட சட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கேயும் சில முரண்கள் இருக்குது. ஆனால் பர்மால தமிழர்கள் கிட்டத்தட்ட 200 வருஷமாக இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? கிளம்புன்ட்டான்ல, எல்லாம் இங்கே வந்து வேறு வழி இல்லாமல் திரும்ப தமிழ்நாட்டுக்கு தான் ஓடி வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. சொத்துக்கித்து எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தாங்க. இது நடக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம தமிழீழத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம மக்கள் வாழக்கூடிய மண், அது நம்மளுடைய தாய்நிலம். அந்த தாய்நிலத்திலே நமக்கு அங்கே அவலம் நடக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே வெள்ளைக்காரனு வந்தவன் தான். ஆனால் அவன் என்ன சொல்லுவான்? நான் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் உருவாக்குனேன். நீ இப்போ வந்து நான் விதை போட்டேன், அதில் மரம் வந்திருக்கு, அதில் கனி காய்க்கும் போது நீ வந்து சாப்பிட வர. அப்படி தான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ விதை போடும்போது நீ கூட இல்லை, விதை போடும்போது நீ கூட இருந்திருந்தீங்கன்னா நீயும் அமெரிக்கனா இருந்திருப்ப. ஆனால் அப்போ நீ இல்லை, வேலைக்கு தானே வந்த, வேலையோட போயிருங்கிறான். குடியுரிமை பெறுவதுக்கு தான் பிரச்சனை. ட்ரம்புக்கு அதுதான் ஒரே ட்ரம்ப் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு அதான் சிக்கல். அதுதான் அவங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசிட்டேன். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள்கிட்டயே நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களோட உளவியல் மாறிடுச்சு. அங்கே வந்து அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தோற்றுறதுக்கே காரணம் இவங்க இந்த ஸ்டாண்டில் வந்து எல்லாரும் வரட்டும், ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்லாம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா இஸ் ஃபார் அமெரிக்கன்ஸ்னு அவங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இதை வந்து ட்ரம்ப் இன்னைக்கு வந்தது நல்லது. ஏன்னா அவர் சட்டத்தின் அடிப்படையில் அதை செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் நீதிமன்றங்கள் நிறைய விஷயங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. அந்த ஆண் பெண் பாலினத்துக்குலாம் அவங்க ஒரு ஸ்டே கொடுக்குறாங்க, ஸ்டே கொடுப்பாங்க. பட் ஆனால் இப்போ ட்ரம்ப் இந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், நீங்களே போய் பாருங்கள், சோசியல் மீடியாஸ்லாம் போய் பாருங்கள். அங்கே இருக்க நம்ம ஊரில் நீங்கள் போய் பாருங்கள், யார் என்ன கமெண்ட் போடுறாங்க பாருங்க, அந்த ஐடிஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் போய் சும்மா நீங்களே ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பல மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாம் ட்ரம்ப்புக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அந்த சப்போர்ட் இருக்கனால தான் ட்ரம்ப்னால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக டெசிஷன் எடுக்க முடியுது. மற்ற அதாவது உங்களுக்கு தெரியும் எல்ஜிபிடி அஜெண்டாக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக அதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இருக்குன்ட்டு. ஆனால் வந்த எடுப்பில் அவரோட என்ன சொல்கிறாரு? இப்போ இதில் அந்த மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்க வளைகுடான்னு போட்டு ஒரு புது மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்திய அரசாங்கமும் வந்து அங்கே இருக்கிற அதாவது இல்லீகலாக குடியேறின தமிழர்களையும் சரி இந்தியர்களையும் சரி இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற அதுக்கும் முயற்சி எடுக்கிறாங்க. பிரதமர் மோடி அமெரிக்கா போக இருக்காரு. ஸோ இந்த வெளியுறவு கொள்கை இந்தியா அமெரிக்கா இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த இமிகிரண்ட் பிரச்சனையிலுமே இந்தியர்களுக்கு பெரிய பாதிப்பு வராது, புரியுதுங்களா? ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களில் பெரும்பான்மை பாப்புலேஷன், அதாவது அங்கே குடியாயிருக்கக்கூடிய இந்தியர்களில் பெரும்பான்மையானவர்கள் லீகலாக போனவங்க தான். ஓகே, படித்து முடிச்சுட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக அங்கே போய் ஸ்டூடெண்ட் விசாலேருந்து அதன் மூலிமா அப்படின்னா இந்த லீகல் ப்ரொசீஜரில் போனவங்க தான் பெரும்பான்மை. ஒரு சின்ன தரப்பு கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இல்லீகல் தரப்புன்னு ஒன்று இருக்க தானே போகுது. அந்த மாதிரி இல்லீகலாக போனவனும் இருக்க தான் செய்யறான். இப்போ இந்த இல்லீகலாக போனவங்களோட எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஷியோவில் ரொம்ப கம்மி தான். இந்த இறக்குமதி வரி ஏற்றுமதி வரி கனடாவுக்கு இனிமேல் அதிகமாக இருக்க போகிறோம். அப்போ அவங்களும் வந்து முரண்டு பிடிக்கிறாங்க. அப்போ இனிமேல் நாங்கள் இறக்குமதிக்கும் நாங்களும் வரி விதிக்கிறோம் அமெரிக்க பொருட்களுக்குன்னு போது இது தேவையில்லாத ஒரு மோதல் போக்கை உலக அளவில் உருவாக்குது இல்லை? அது இப்போ நீங்கள் என்ன கேட்குறேன்னா, இந்த மோதல் போக்கு இன்றியமையாததுங்கிற நான். இந்த மோதல் போக்கு இன்னைக்கு ட்ரம்ப்போட காலத்தில் வரல அப்படின்னா வேற ஒருத்தர் காலகட்டத்தில் வரப்போகுது. ட்ரம்ப் வரனால அவர் வந்து அதை உடனே செய்யறாரு. இது செய்யாம இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருக்கும். இப்ப ட்ரம்ப் இங்க வரல அப்படின்னா இது வேற மாதிரி இடத்துக்கு போயிருக்குங்கிற நானு. வேற மாதிரினா அங்க பெரிய ஆயுத போராட்டமோ இல்ல பெரிய புரட்சியோ இது மாதிரி ஆயிருக்குங்க. ஆல்ரெடி கேனடாவில் நடந்துருச்சுங்க லாக்டவுன்ல. நிறைய பேர் அதை வந்து ஹைலைட், நம்ம இந்தியன் மீடியாஸ் வந்து பெருசாக ஹைலைட் பண்ணல, பட் வேர்ல்டு லெவல் மீடியாஸ்லாம் ஹைலைட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. கேனடாவில் லாக்டவுன் அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஆயுதம் தூக்கிட்டாங்க. நீ என்னடா நீ லாக்டவுன் போட்டு எங்களோட எல்லாத்தையும் கெடுக்கிற, இவங்க லாரி இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு விட்டு துப்பாக்கி ஏந்திக்கிட்டு இறங்கிட்டாங்களா இல்லையா ரோட்டில் கேனடாவில்? அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் படாதபடப்பட்டுச்சு, கெஞ்சி கூத்தாடி இந்த ட்ரூடோலாம் போட்டு பொழந்துட்டாங்க. அப்போ இதுதான் நடந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு லெவலுக்கு மேலே இது வந்து எக்ஸ்ட்ரீமிசத்தில் போய் நிற்கும். அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்தது நல்லது. இது எக்ஸ்ட்ரீமிசத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு ட்ரம்ப் நடந்துக்கிறாருன்னு தான் மக்கள். ஆமாம், மக்கள் அமெரிக்க மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து ட்ரம்ப் செய்கிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து இந்த பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 2ஆம் தேதி 2ஆம் மாசம் சென்னையில் 2 ஆறையும் இணைக்க போறாங்களாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.